இதயம் wishes you a very happy new year. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியைச் சேர்ந்த விவேக் தீபா தம்பதியினருக்கு கடந்த 13ஆம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அடுத்த சில நிமிடங்களிலேயே குழந்தைக்கு கையில் சிகப்பு நிறத்தில் இரத்தக்கட்டு போல் இருந்துள்ளது. இதையடுத்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழந்தையை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும்படி வலியுறுத்தியதை அடுத்து குழந்தையை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் எடுத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் குழந்தையை பரிசோதித்த அரசு மருத்துவர் குழந்தையை சீக்கிரமாக எடுத்து வந்திருந்தால் குழந்தையின் கையை காப்பாற்றி இருக்கலாம் என்றும், இப்போது குழந்தையின் கையானது சீதளமடைந்து விட்டதால் குழந்தையின் கையை அகற்றுவது தவிர வேறு வழி இல்லை என்று தெரிவித்துள்ளார். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் குழந்தையின் கையை அகற்றியுள்ளனர். இதனிடையே குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு குழந்தைக்கு தவறான சிகிச்சை அளித்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்துள்ளனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.